அன்பான தனுசு ராசி நேயர்களே, மனதார வணக்கம். எல்லாரும் இப்போ சந்தோஷமா, உற்சாகமா, ஆரோக்கியமா இருக்கீங்களா? நம்ம தனுசு ராசிக்காரங்களோட நட்பு வட்டம் பார்த்தா, ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா, அளவில்லாம பெருசா இருக்குதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க யாரோட பேசுறாங்களோ, அவங்க படிச்சவங்களா? இல்ல படிக்காதவங்களா? ஏழமையான நிலையில இருக்கிறவங்களா? இல்ல பணக்காரர்களா? உயர்ந்த சமூகத்துல இருக்கிற உயர்ந்த மனிதர்களா? இல்ல தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களா? இப்படி எந்த ஒரு பாகுபாடும், எந்த வித்தியாசமும் பார்க்கவே மாட்டாங்க. அந்த மனசு எவ்ளோ தூய்மையா, எவ்ளோ அழகா, எவ்ளோ பரந்து விரிஞ்சிருக்குது பாருங்க. எல்லா மனிதர்களையும் சரிசமமா, சகஜமா, அன்போடு பழகக்கூடிய அந்த அற்புதமான, மிக அருமையான நல்ல மனசு தான். இவங்களோட நட்பு வட்டம் இவ்ளோ பெரிய அளவுக்கு வளர்ந்து பரவி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இவங்களை பொறுத்தவரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, அதை பத்தி ஒரு சின்ன துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு மிக நெருங்கிய உறவு, அன்பான நண்பர், அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஓடி போய் முன்னாடி நின்னு எல்லா வகையிலையும் உதவி செய்யக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை, அந்த அர்ப்பணிப்பு குணம் கொண்டவங்க இவங்க. இவ்ளோ அற்புதமான, இவ்ளோ புனிதமான, இவ்ளோ அருமையான நற்குணங்களை தாங்கி, இந்த உலகத்துல நடக்கிற தனுசு ராசி அன்பர்களே, எல்லாரும் இப்போ ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, நிம்மதியா இருக்கீங்களா? "ஏங்கம்மா, நீங்க இப்படி எங்கள பார்த்து ஆரோக்கியமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே, எங்கள பார்த்தா ஆரோக்கியமா தெரியுதா இல்லையான்னு?" உங்க மனசுக்குள்ள நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கவலை, அந்த சோர்வு, அந்த மன உளைச்சல் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. உங்க கண்கள்ல தெரியுது. உங்க முகத்துல தெரியுது. ஆனா, மிக முக்கியமான, ஆறுதலான, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லப் போறேன். தனுசு ராசிக்கார அன்பு நேயர்களே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும், எல்லா துன்பங்களும், எல்லா சோகங்களும் இனி வரக்கூடிய அழகான காலங்கள்ல கானல் நீரா மெல்ல மெல்ல மிக மெதுவா கரைஞ்சு மறைஞ்சு போகப் போகுதுங்க. உங்க முழு வாழ்க்கையுமே ஒரு அற்புதமான, மகிழ்ச்சி நிறைஞ்ச, ஆசீர்வதிக்கப்பட்ட, புனிதமான வாழ்க்கையா மாறப்போகுது. இதுவரை உங்களை வேண்டாம்னு போன்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாரும் இனி வரக்கூடிய நல்ல நாட்கள்ல உங்களை தேடி, உங்களை நாடி, உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு, உங்களோட பேச, உங்களோடு இருக்க ஆசைப்பட்டு வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுப காரியங்கள், அதுவும் அடுக்கடுக்கா, ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ந்து நடக்கப் போகுதுங்க. உங்களோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா, தேஜஸ்வியா, பலமா இருக்கப் போகுது. திருமணம் ஆகல, தடைகள் இருக்குன்னு ஏங்கி கண்ணீர் விட்டவங்களுக்கு, அந்த எல்லா தடைகளும் அகன்று, உங்களுக்கு ஏற்ற, உங்களோடு நிறைவா பொருந்தக்கூடிய, அழகான, அன்பான, சரியான வாழ்க்கை துணை கிடைச்சு, இனிதான, மகிழ்ச்சி நிறைஞ்ச திருமண வாழ்க்கை தொடங்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கி, மனம் உடைஞ்சு போனவங்களுக்கு, அருமையான, ஆரோக்கியமான, அழகான குழந்தை பாக்கியம் விரைவிலேயே கிடைக்கப் போகுதுங்க. தனுசு ராசி அன்பர்களே, ராகு பகவான் 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அடங்காத மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவரா மாறப்போறார். இவர் உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை, மிகப்பெரிய உயர்வை, பெரும் வெற்றியை ஏற்படுத்தப் போறார். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்கள், அவங்க ஜாதகத்துல பார்த்தா ராகுவுக்கு எப்பவுமே ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கும். இந்த கலியுகத்துல ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா, தரையில இருக்கிறவனை கூட வானளவு உயர்த்திடுவார். அதே சமயம் தீமை செஞ்சா, வானத்துல இருக்கிறவனை தரையில தள்ளிடுவார். இப்போ ராகு பகவான் குருவோட நட்சத்திரத்த விட்டு விலகி,
தன்னோட சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல பிரவேசம் பண்ண போறார். இதனால 2026 ஆரம்பத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 வரைக்கும் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றிகள், பிரம்மாண்டமான உயர்வுகள் உங்களை தேடி வரப்போகுது. ராகு பகவான் வணிக பயணங்கள் மூலமா பல புதிய வெற்றிகளையும், பல புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கித் தருவார். 2026 முழுவதும் உங்க வைராக்கியத்த, உங்க உழைப்ப, உங்க முயற்சிய எந்த காரணத்தாலும் உடைக்க விட மாட்டார். உங்க இலக்கை அடைய உங்களை தொடர்ந்து தூண்டிக்கிட்டே, ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பார். நீண்ட நாளா உங்க பொருளாதார நிலை சரியில்லாம இருந்ததா? பணம் எங்கேயோ முடங்கி போயிருந்ததா? இந்த காலகட்டத்துல உங்க வங்கி கணக்கு இருப்பு தானா மெல்ல மெல்ல கணிசமா அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மிக சாதகமா முடியும். ராகுவோட சுபம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அவர் எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடத்துல 100% தூய்மையான பலனை கொடுக்க மாட்டார். ஆனா இப்போ அவர் 5ஆம் பார்வையா 7ஆம் வீட்டை பார்க்கிறார். இது மனைவி, கணவர், தினசரி வேலை வாய்ப்பு, கூட்டாளி தொழில் எல்லாம் இருக்கிற இடம். இதனால தினசரி வேலை வாய்ப்புல நல்ல வளர்ச்சி, கூட்டுத் தொழில்ல எதிர்பாராத பெரிய லாபம், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய புத்திசாலித்தனம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். 2026க்குள்ள எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்க உங்களை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. அடுத்து 7ஆம் பார்வையா ராகு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இது தந்தை, ஆன்மீகம், அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணங்கள் இருக்கிற இடம். இதனால வெளிநாட்டு பயண வாய்ப்பு, குடியுரிமை, உயர்கல்வி, ஏற்றுமதி இறக்குமதி, தொழில் யோகங்கள் எல்லாம் அமையும். ராகு 9ஆம் பார்வையா 11ஆம் வீட்டை பார்க்கிறார். இது ஆசைகள் நிறைவேறும் இடம், வருமானம் அதிகரிக்கும் இடம். உங்க ஆசைகள் நிறைவேறும், வருமானம் கிடுகிடுவென உயரும். ஆனா ஒரு சின்ன ஜாக்கிரதை, ராகு இளைய சகோதர சகோதரிகளோட சொத்து பரிவர்த்தனையில சின்ன சின்ன ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால ரொம்ப கவனமா, மிக கவனமா இருங்க. திருமண வாழ்க்கையில ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்ல. சில சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். அங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா, கூடுதல் கவனமா இருந்துக்குங்க. தந்தையோட ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனம் தேவை. சில நேரங்கள்ல ஆன்மீக ஆர்வம் கொஞ்சம் குறையலாம். மூத்த சகோதர சகோதரிகளோட பண விஷயங்கள்லயும் கவனமா இருங்க. இல்லைன்னா சின்ன பொருளாதார நஷ்டம் வர வாய்ப்பிருக்கு. ராகுவோட ஆசீர்வாதத்தை முழுமையா பெற ஓம் ராகு பகவானே போற்றின்னு தினசரி 108 முறை அல்லது உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்க. நீங்க தூங்குற இடத்துல ஒரு அழகான மயிலிறகை வச்சுக்குங்க. சிவபெருமான தினமும் மனதார ஆழமா வேண்டிக்குங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் எல்லாம் காணாம போயிடும். உங்க ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறும். குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியல, என்னமோ இருக்குன்னு நினைக்காதீங்க. வீட்டுல ஒரு சின்ன தீபம் ஏத்தி, அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நம்பி, மனசார ஆழமா வழிபடுங்க. குலதெய்வம் தெரியலையேனா பரவாயில்ல. ஒரு நல்ல நாள்ல தீபம் ஏத்தி குலதெய்வத்தை நினைச்சு வணங்குங்க. குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும், குலத்தை தழைக்க வைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் வழிபடுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த பரிகாரம் செஞ்சாலும் உயர்வில்லையேன்னு வருத்தப்படாதீங்க. இனி தினமும் காலையில எழுந்த உடனே சூரிய பகவானை ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுக்கிரகம் இருந்தா போதும். மத்த கிரகங்கள் சாதகம் இல்லேனாலும் பரவாயில்ல. சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய முழுக்க பிரகாசமாக்கும். உங்க கண்ணீர் எல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி கரைஞ்சு போயிடும். பெயர் புகழ் செல்வம் என்றைக்கும் குறையாத தனுசு ராசியினரே, இந்த மாதம் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய எல்லா முயற்சிகளும் கைகூடும். நெருக்கமானவர்களோட ரொம்ப மகிழ்ச்சியா, இன்பமா பொழுது கழிக்கலாம்.
ஆனா சில சமயம் யோசிக்காம டக்குன்னு பேசிடுவீங்க. அதனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாம். பேச்சுல கொஞ்சம் கவனமா, மெதுவா இருங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். திட்டமிட்டு கணக்கா செலவு பண்ணுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள், குடும்ப சுகம் பூரணமா கிடைக்கும். கணவன் மனைவி இடையே திருப்திகரமான, அன்பான நிலை நீடிக்கும். பிள்ளைகளால பெருமை சேரும். சுப காரியங்கள்ல குடும்பத்தோடு கலந்துக்குவீங்க. நல்ல ருசியான, சுவையான உணவுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துல வேலைச்சுமை அதிகரிச்சாலும் சோர்வு வரலாம். பெண்களுக்கு சில தகவல்கள் தாமதமாகலாம். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வரும். ஆனா போட்டி அதிகம். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும். ஆனா கெடுபிடிகள் அதிகம். மாணவர்கள் திறமையா படிச்சு முன்னேறுவாங்க. மாணவ செல்வங்களே, உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னு தெரியுமா? கோடி கோடி பணம் இருக்கிறவங்களா? பிடிச்ச உணவு சாப்பிடுறவங்களா? இல்ல பிடிச்ச உறவுகளோட பேசுறவங்களா? இல்ல யாரு நோய் இல்லாம, கவலை இல்லாம, நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்களே ஆகச் சிறந்த கோடீஸ்வரங்க. அந்த யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில இனி கவலை, கண்ணீர்னு பேச்சே இருக்காது. மனசுல இருந்த பாரமெல்லாம் காணாம போகும். நீங்க சந்தோஷமா, ஆரோக்கியமா, நிம்மதியா வாழப் போறீங்க. இதுவரை மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இனி உங்களுக்காக வாழுங்க. கடவுளுக்கு மட்டும் பயந்து உங்க வேலைய செய்யுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. வணக்கம்.